இறைவனின் சாத்தியும் சமாதானமும் அனைவரின் மீதும் உண்டாகுகிறது. அப்ளைங் டிஃபரண்ட் டெக்னாலஜிஸ் இன் இன்ஜினியரிங் ஃபீல்ட், அதாவது பன்முக தொழில்நுட்பங்களை எவ்வாறு பொறியியல் துறையில் பயன்படுத்துவது என்ற கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் பூகம்ப ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானி ஐயா எம்.ஏ. சம்சுதீன் அவர்களை பற்றிய அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பை நல்கிய பல்கலைக்கழக நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் நம் துறையின் தலைவர் அவர்களுக்கும் என் முதற்க நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். ஐயா எம்.ஏ. சம்சுதீன் அவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உலக விஞ்ஞானிகளில் மிகவும் முக்கியமானவர். ஐயா அவர்கள் 1932ஆம் வருடம் ஆழ்வார் திருநகரி தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தவர். சம்சுதீன் என்றால் சூரியன் ஒளி என்று பொருள்படும். இவரது 10 வயதில் கருப்பு உளுந்து வெடிப்பதை பார்த்து இது ஏன் வெடிக்கிறது என்று தனது ஆராய்ச்சியை தொடங்கி சுமார் 60 வருடங்களாக 20 பகல் பாராமல் கடின உழைப்பின் காரணமாக இன்று இயற்கையின் பேரழிவான பூகம்பம், எரிமலை, சுனாமி ஆகியவற்றை வரமுடியாமல் தடுக்க முடியும் என்ற புதிய அறிவியல் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளார். புதுமையாக ஏதாவது கண்டுபிடித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று இருக்கும் இவ்வுலகில் தான் சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து தனி மனிதனாக பூகம்பத்தை தடுக்கும் கருவியை கண்டுபிடித்துள்ளார். ஐயா அவர்கள் தனது ஆராய்ச்சியினை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஆரம்பித்து இன்று 32 விதமான தொழில்நுட்பங்களில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர் ஆவார். மேலும் இதுவரை இவ்வுலகில் வெளிவராத 5 புதிய தொழில்நுட்பங்களையும் கண்டுபிடித்துள்ளார். இவரது அறிவியல் திறனை பாராட்டி பேரழிவு நிர்வாக பேராசிரியர்கள், பல்வேறு தொழில்நுட்ப இயக்குநர்கள், பல்வேறு பல்கலைக்கழகங்கள், தொழிற்சாலை இயக்குநர்கள், பத்திரிகை துறையினர், தொழிற்சாலை தொலைக்காட்சி நிறுவனத்தினர் மற்றும் சான்றோர்களும், முன்னாள் ஐநா சபையின் தலைவர் கோஃபி அன்னான் அவர்களும், முன்னாள் குடியரசுத் தலைவர் விஞ்ஞானி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் நற்சான்றிதழ் வழங்கியுள்ளார்கள். திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி முனைவர் பேராசிரியர் பொன்னுவைக்கு அவர்கள் தனது நற்சான்றிதழில் இன்பார்ன் ஜீனியஸ் என்றே குறிப்பிட்டுள்ளார்கள். ஆம், கடலின் ஆழத்தை அளவிட முடியும். ஐயா சம்சுதீன் அவர்களின் ஆழத்தை இறைவனை தவிர எவராலும் அளவிட இயலாது. இவர்களை பற்றிய முழு விவரங்களையும், இவர்கள் போராடி வென்ற சாதனைகளையும், பூகம்பம் வராமல் தடுத்து நிற்கும் கருவியை பற்றிய விளக்கங்களையும், நம்முடைய தலைப்பான பன்முக தொழில்நுட்பங்களை எவ்வாறு பொறியியல் துறைக்கு பயன்படுத்துவது என்பதை பற்றிய விளக்கங்களும் அறிய ஒரு ஆவணப்படம், அதாவது டாக்குமெண்ட்ரி பிலிம் வெளிவந்துள்ளது. அதை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். ஆவணப்படத்திற்கு பிறகு ஐயா அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார்கள். இங்கே நான் ஒரே ஒரு கவிதையை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே. இது கம்பன் காலத்து கவிதை. பூமியை உழுக்கும் பூகம்பம் எரிமலையை தடுக்க வந்திருக்கும் ஐயா சம்சுதீன் அவர்களே வருக வருக என்று கூறி வாய்ப்புகளுக்கு மிக நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி.